ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைவேல் பேசுகிறேன். நீ இந்த பதிவு யாருக்குன்னா தங்கமயில் ஃபேமிலி இலாகாய ஃபேமிலிக்கு தான். ஐயோ இந்த கொடுமையை நான் எப்படி சொல்லணும் எனக்கு தெரியலையே. ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் ஒரு அர்த்தமாக முழுசாக போட்டுருக்கலாம்ண்ணே. நானும் உங்கள் வீடியோவில் வந்து இதை நம்பி நானும் மக்கள்கிட்ட பூரா சொல்லிட்டேனே இந்த விஷயத்த. அது என்ன விஷயம்னா நண்பர்களே, என் தங்கச்சி காயத்ரி இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ மாசமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஐயையோ கடைசியாக போய் அந்த வீடியோ பார்க்காம விட்டுட்டேன். முதல்ல பார்த்துட்டு ஏதோ ஒரு அவசரம்ட்டு போய்ட்டேன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா அது தங்கச்சி மாசமாக இல்லையாங்க. குழந்த பிறந்து இப்போ தான் 7-8 மாதம் ஆகிருக்கு போல்க. 5ஆம் மாதத்துலேருந்து வயிறு வந்து பெருசாக இருந்திருக்கு. தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்களா, அதனால் வயிறு வந்து விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்கான். இதை வந்து நம்ம அண்ணே இளவரசனே கிண்டல் பண்ணி தங்கச்சி பேசியிருக்காரு. உனக்கு வந்து நீ மாசமாக இல்லை காயத்ரி, உன் வயிறு குண்டாக இருக்கியா, அதான் வயிறு பெருசாக இருக்குது, தொப்பை போட்டுன்னு சொல்லி தங்கச்சி சொல்லியிருக்காரு. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? ஏண்ணே என்னண்ணே பொம்பளை பிள்ளை தங்கச்சியை போய் இப்படி கிண்டல் பண்ணலாமா? நீங்கள் முதல்ல உருவக்களி பண்ணாதீங்க தங்கச்சியை. ரொம்ப சங்கடமாக இருக்கா இல்லையா? வயிறு தொந்தி போட்டுருச்சு, அது போட்டுச்சுன்னா என்ன செய்ய? தங்கச்சி வந்து சரி பாவம் குண்டாக இருக்குது, அது என்ன செய்யும்? ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க தங்கச்சிக்கு. அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். எதனாலும் கொஞ்சம் தெளிவாக போடுங்கண்ணே. நானும் நீங்கள் போடுன்னு நினச்சிட்டு இங்கே பூரா தங்கச்சி மாசமாக இருக்குது, தங்கச்சி மாசமாக இருக்குது, காயத்ரி தங்கச்சி மாசமாக இருக்குன்னு வீடியோ போட்டு வச்சுருக்கேன். இங்கே பூரா கீழே கமெண்டில் வந்து நம்ம நண்பர்கள் எல்லோரும் வேலு ப்ரோ அவங்க காயத்ரி தங்கச்சி மாசமாக இல்லை, வயிறு தொப்பை தான் போட்டுருச்சான், அவர் இளவரசன் சொல்லியிருக்காரு மாசமாக இல்லை, இப்போ நீங்களே பாருங்கள் வீடியோ போட்டுச்சுருக்காங்க அப்படிங்காங்க. ஐயையோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து இப்போ உங்களுக்கு பதிவு போட்டுக்கிட்டு நண்பர்களே. சரி ரைட் நண்பர்களே.